வெல்கம் பேக் டு மதன் மூவி மேட்னி. இந்த வாரம் நான் பார்த்த இன்னொரு 2 படங்கள் ஹாலிவுட் படங்கள். ஒன்று கன்ஜூரிங் 2. கன்ஜூரிங்னு ஒரு படம் முதல்ல வந்தது. அப்போ கன்ஜூரிங் 1 அப்படின்னு அதுக்கு பேர் இல்லை. கன்ஜூரிங் ஹிட் ஆனதுக்கப்புறம் கன்ஜூரிங் 2 அப்படின்னு எடுக்கலாம் அப்படின்றது. பிகாஸ் இது பேரானார்மல் ஃபிலிம், ஒரு பயங்கர படம், ஹாரர் ஃபிலிம் இது. இதை தவிர சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு ஆக்ஷன் படம் ஒன்று நான் பார்த்தேன். அதில் நடிச்சிருக்கிறவர் டுவைன் ஜான்சன்னு. அந்த WWF இந்த பெரிய ரெஸ்லிங் வரும் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பெரிய ஸ்டார் அவர் ஆஸ் எ ரெஸ்லர். அதுக்கப்புறம் இந்த பாடி வச்சுட்டு எப்படி ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் ஒரு ஹீரோ ஆனாரோ அதே மாதிரி நம்மளும் ஆளாமேன்ற ஐடியாவில் அவர் ஓரளவுக்கு ஃபேமஸாகவே அவர் சில படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கார். அதில் ஒரு படம் தான் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸு. கன்ஜூரிங் படத்தை முதல்ல நம்ம எடுத்துக்க முடியும். கன்ஜூரிங் படம் இன்ஸ்பயர்ட் பை அனதர் ஒரு ஹாரர் மூவி, அமிட்டிவில் ஹாரர் அப்படின்னு ஒரு ரொம்ப பழைய படம், 70s வந்த படம். அது ஒரு வீட்டில் ஐ மீன் ஒரு டிமோனிக் பொசஷன், ஆவிகள் நடமாட்டம், ஒரு குடும்பம் அங்கே குடியேறும். அது அங்கே ஏற்படுகிற பால்டர்கீஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு. பால்டர்கீஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்றது என்னன்னாக்கா இங்கே எவ்வளோ தூரம் அது இருக்குதுன்னு தெரியல. அதாவது ஆவிகளினுடைய நடவடிக்கைகள், அதாவது இதில் சம்திங் இஸ் ராங், பேரானார்மல் ஆக்டிவிட்டி ஒன்று இங்கே இருக்குன்றதுக்கு வெறும் ஒரு ஆவி மட்டும் உங்கள் கண்ணு முன்னால் தெரியறது நைட் ஆனாக்கா ஒரு பர்டிகுலர் டைம்லன்றது ஒன்றும். சம்டைம்ஸ் என்ன பண்ணும், ஒரு ஆவியினுடைய விஷமங்கள் இருக்கும், அதாவது நகர்த்தி வச்சிரும். அதாவது ஒரு புக்ஸை நீங்கள் கலைச்சி போட்டிங்கன்னா அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். யார் அடுக்கி வச்சான்னே தெரியாது, அது ஆவி தான் பண்ணுது. இது மாதிரி ஆக்சுவலி நடந்திருக்கு இது மாதிரிலாம். இன்னொன்று என்னென்னாக்கா அதாவது அந்தந்த இடத்துல இருக்கணும்னு ஆவிகள் விரும்புகிறது ஒன்று உண்டு. அதாவது இந்த டேபிள் நம்ம நகர்த்தி எங்கே வச்சோம்னாக்கா அங்கேருந்து நகர்ந்த டேபிள் மறுபடியும் தானாகவே நகர்ந்து இங்கே நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அது ஒரு ஆச்சரியம். எப்படி நடக்க முடியும்? அதாவது வித்தவுட் எனி ஆக்ஷன் ஒரு டேபிள் வில் நாட் மூவ் until there is an action. இது நியூட்டன் விதி இது. ஸோ இட் இஸ் அட் ரெஸ்ட் and until there is an action which moves the table. இதுக்கு மாறாக நடக்கும்பொழுது சம்திங் இஸ் ராங். பால்டர்கீஸ்ட்ன்றது பொருட்களை ஆக்கிரமிக்கிறது. அதாவது இங்கே இருக்கிற இந்த ஃப்ளவர் வேஸ் சடனாக எழுந்து மிதக்க ஆரம்பிக்கிறது. இதை நான் பிடிச்சி இழுத்து கீழே வச்சாலும் கூட மறுபடியும் மிதக்க ஆரம்பிக்கிறது. தென் இட் மூவ்ஸ் அரவுண்ட் மீ எப்படின்னு இருக்குனாக்கா பால்டர்கீஸ்ட். பால்டர்கீஸ்ட்னு ஒரு படம் பெரிய கிட்ட அந்த படம். இந்த பேரானார்மல் ஆக்டிவிட்டி நடக்கிறதும் அதில் ஒரு பொண்ணுக்கு, அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஸ்லீப் வாக்கிங் பண்ணுறாங்க அவங்க. அந்த பொண்ணை தான் அது இன்ஃபேக்ட் அந்த டெமான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அதில் ஆக்சுவலி ஒரு 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 தாத்தாவினுடைய ஆவி ஒன்று வரும். அது அங்கே ஒரு சேர் ஒன்று அந்த ஃபர்னிச்சரோடு வாங்கிடுறாங்க அந்த வீட்டை. அதில் அவர் உட்காந்துட்டுருக்கிற ஒரு ஆடு நாற்காலி ஒன்றுத்தில் அந்த தாத்தா உட்கார்ற இதை இப்போ பையன் இந்த பொண்ணு கண்ணில் தெரியும். அந்த தாத்தாவை ஒரு யூஸ் பண்ணிக்கிறது அந்த தாத்தாவனோட ஆவி தானா, அந்த தாத்தாவனோட ஆவியை வேற ஒரு டெமான், அதாவது சாத்தான் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களான்ற மாதிரி பின்னணியில் ஒரு சாத்தானுடைய கைப்பாவையாக ஒரு ஆவி, அதாவது ஒரு தாதா ஆவி, ஒரு தாத்தா ஆவி அப்படின்ற மாதிரி ஒரு பின்னணின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, நம்ம ஒரு அர்த்தமே இல்லாமல் அங்கே உள்ளே போய் நம்ம படத்தை பார்க்கும்பொழுது அதில் இருக்கிற பேய் அந்த எஃபெக்ட்ஸுக்காக நம்ம பார்க்குறோம். அந்த பயமுறுத்தல் காமெடி மாதிரி. நம்ம ஒரு படத்தை பார்த்தா காமெடியில் சிரிக்கிறோம், ஒரு சோகமான படத்தை பார்த்தா அழறோம். அதே மாதிரி ஒரு பயங்கரமான படத்தை பார்க்கும்பொழுது நம்ம பயப்படுறோம். நம்மளுக்கு தெரியுது தேட்டரை விட்டு வெளியில் வந்தால் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, அந்த நம்ம ஐயோ அப்படின்னு பார்த்து பயப்படுற அந்த உணர்வு இருக்குது பாருங்கள், அதை நம்ம ரசிக்கிறோம். இந்த படத்தில் நான் நேரடியாக கதைன்றது ஒரு சும்மா இதுதான் பின்னணி. அங்கே இந்த எட் அண்ட் லொரைன் ஃபேமிலி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு லண்டனில் 1977 ஒரு ஃபேமிலியில், ஹாட்சன்ஸ் ஃபேமிலியில் இது மாதிரிலாம் நிகழ்கிறது. அங்கே ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு ஆவி அப்படின்னும் பொழுது அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் கதை. மற்றபடி இதில் ஒன்றும் சஸ்பென்ஸ் எதுவுமே கிடையாது, எக்ஸப்ட் எஃபெக்ட்ஸ். அதாவது அது என்னென்னலாம் பண்ணுறது அப்படின்றதையும், அந்த வீட்டுக்கு போகிற அந்த எட் அண்ட் லொரைன் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு நேருகிற அந்த இது எல்லாமே ஐ வில் சே பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃபி ஒர்க்கு அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் டார்க் அந்த இன்ஃபேக்ட் அந்த ப்ரொடக்ஷன் டிசைன் அந்த பண்ணுறது, எப்படி பேய்களை காட்டுறது, அதெல்லாம் பேய் படங்கள் எடுக்கிற இயக்குநர்கள்லாம் இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த படத்தில் நான் ஒரு ரசித்த விஷயம் என்னன்னாக்கா,
அங்கே எப்படி ஒரு யூனிட் ஒரு கோஆப்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றதும், என்ன படத்துக்கும் ஒரு கோஆப்ரேஷனும் ஒரு டீம் ஒர்க் ஒன்று தேவை. ஒரு பேய் படம் எடுக்கும்போதும் அது மாதிரி ஒரு டீம் ஒன்று அங்கே வந்து உருவாக்கி தான் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம அதை பண்ணும்பொழுது இங்கேயே ஒரு தமிழ் படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம தமிழில் ஒரு டைரக்டருக்கு நல்ல ஐடியாஸ் இருக்குது. இந்த ஐடியாஸை கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 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 ஹாரர் மூவி எடுக்கிறோம், பயங்கர படம்னாக்க, இதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டிசைனர் வேணும். இந்த வீடு எப்படி இருக்கும், இது எப்படி கன்சீவ் பண்ணணும், எந்தெந்த இடங்களில் பேய் வரணும், அது வர ஸ்டைல் எப்படி இருக்கணும், அதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம். தென் அந்த பேய்களுக்கு வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த ஆவினாக்கா அதை எப்படி இருக்கும்னு கிரியேட் பண்ணுற அந்த டிசைனு, ப்ளஸ் இன்னும் கேமரா ஒர்க்கு. ஒரு படியில் ஒரு போகிறது, படி மட்டும் நகர்றது, ஆனால் உருவம் நமக்கு தெரியல அப்படின்னாக்கா இதை எப்படி கோஆப்ரேட் பண்ணி இந்த கேமராவை எப்படி மூவ் பண்ணணும். அண்ட் பேய் வரும்போது டேர்ன் பண்ணுறது அப்படின்னாக்கா கேமராவை எவ்வளோ ஸ்லோவாக டேர்ன் பண்ணணும், இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பேய்களுக்கு மேக்கப்பு, இது மாதிரிலாம் இருக்குது. இந்த டீம் எஃபர்ட் வந்து கன்ஜூரிங்கில் வந்து இப்போ ப்ரில்லியண்ட்டாக பண்ணிருக்காங்க. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸுன்றது வந்து டுவேன் ஜான்சன்ற கேரக்டரை வச்சுட்டு ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்கலாம் அந்த படம். பள்ளிக்கூடத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க, அப்போ டுவேன் ஜான்சனை வந்து அது ஒன்றே ஒன்று நல்லா இருந்தது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில். அவரை வந்து அவர் காலேஜ் படிக்கும்பொழுது பள்ளிக்கூடம் தான் அது, ஓகே, சீனியர் பள்ளிக்கூடம். அதில் வந்து அவர் எப்படி இருந்தார்னு ரொம்ப ஒரு பூஷ்ணிகா மாதிரி அவர் இருக்கார். அவர் எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. பட் பிற்காலத்தில் ஹி பிகம்ஸ் அ ரெஸ்லர். அவர் அண்ட் தென் செலக்டட் ஹியூஜ் பாடியோட அவர் ஒர்க் அவுட்லாம் பண்ணி பிரமாதமாகிடுறாருன்றதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்ம பள்ளிக்கூடத்தில் எப்படி இருக்கோமோ அப்படி தான் எதிர்கால வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒரு பள்ளிக்கூடத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு அப்பாவியான ரொம்ப ஹோம் ஒர்க்கெலாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பையன் பிற்காலத்தில் பெரிய ஃபிலிம் ஸ்டாராக ஆக முடியும், இல்லை டைரக்டராக ஆக முடியும் இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி தான் அந்த பையனும் ஆறாரு. அவரும் பள்ளிக்கூடத்தில் அவருடைய ஃப்ரெண்டு, அவர் டுவேன் ஜான்சன் வந்து ஒரு 6.5 அடிக்கு மேலே இருப்பார், ஆல்மோஸ்ட் 7 அடி இருப்பார் நினைக்கிறேன். ஒரு 4.5 அடிக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்ஃபேக்ட் பிளாட் இந்த இதில் போட்டிருக்காங்க, உலகத்தை டு சேவ் த வேர்ல்டு ஹவு தே என்டர் இன்டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வென்ச்சர் ஒன்றுமே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த திங் கன்று வச்சுருக்காங்களே தவிர ஒரு வில்லன் எதுவுமே இல்லாமல் 2 பேரும் லொடன்னு பேசிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இவங்க 2 பேரை வெறுமை நிற்க வச்சா போகிறோம், 2 பேரும் எங்கேயாவது காரில் போகணும், இல்லை பேசிகிட்டே இருக்கணும், அதுவே ஒரு படத்துக்கு போகிறோம்னு இந்த டைரக்டர் இமேஜின் பண்ணிட்டாரோ என்னமோ தெரியல. வெரி டிஸப்பாயிண்டிங் ஃபிலிம் தான் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ். டுவேன் ஜான்சனை வச்சு ரொம்ப ஆக்ஷன் படம் பிரமாதப்படுத்தியிருக்கலாம். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கம்ப்ளீட்டாக கோட்டை விட்டுருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டுன்னு சொல்கிறத விட ஐ வாஸ் ஷாக்டு. இன்ஃபேக்ட்டு எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு அவரை வச்சு பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் ஆக்ஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு சும்மா 2 பேரும் லொடன்னு பேசுகிறத வச்சு இதுவே ஒரு நல்ல ஆக்ஷன் படம் அப்படின்னு இமேஜின் பண்ண அந்த டைரக்டர் ஐ வுட் லைக் டு மீட். ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும். எனிவே சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் கேன் பி மிஸ்டு, பட் கன்ஜூரிங் யூ கேன் கோ அண்ட் என்ஜாய் த பயங்கரம். ஸோ நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் ஒரு படமாக 2 படமாக, இந்த வாரம் ஆக்சுவலி ஒரு 1, 2, 3 படம் பார்த்துட்டோம். ஸோ வில் மீட் அகைன் நெக்ஸ்ட் வீக் சேம் டைம். டில் தென் குட் பை.